இயற்கையோட 64 சூடான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. புதிய புதிய அப்டேட்டுக்கெல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இயற்கை 64 நிச்சயமாக அக்டோபர் நவம்பர் மாசத்துல எப்படி இதை ஷூட்டிங் நடக்க போறது, இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க போறதும் உறுதியாயிட்டு. இந்த படத்துல இப்போது உண்மையான ஒரு சூப்பரான ஒரு ஆளு இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறாரு. அது மலையாளத்துல பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர், அதாவது நம்முடைய மோகன்லால். இவர் இப்போ நம்ம தலை கூட இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதா பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்துல எஸ் ஏ சூர்யா வில்லனாக நடிக்கிறாரு. படம் இப்போவே நமக்கு நடிகர்கள் எல்லாம் இணைஞ்ச உடனே இந்த படத்தை ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில சிந்திக்க வேண்டிய அளவுல இந்த படம் ஒரு விஷயமாக இருக்க போறது. அதே போல மோகன்லால் ரஜினிகாந்தோட ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த ஜெயிலர் படத்துல நடிச்சதுனால எப்படியும் இந்த படத்துல நிச்சயம் ஒரு மாஸ் கேரக்டர் தான் மோகன்லால் இருக்கும். இந்த படத்துல முக்கியமா அவர் ஒரு ஹெட் ரோல் தான் பண்ணுவான்னு சொல்றாங்க. ஆனாலும் அவருக்கு கூடுதல் கேரக்டர் நிச்சயமாக தலை கொடுக்கப்படும். தலை கொடுக்க சொல்லுவாரு. அவருக்கு படத்துல ஒரு நடிகர் மெயின் நடிகர் நடிச்சாலே அவருக்கு கேரக்டர்கள் கூட கொடுக்கறது தலையோட ஒரு பெருந்தன்மையாக இருக்கக்கூடும். அதனால இந்த படத்துல நிச்சயமாக மோகன்லாலுக்கு ஒரு பெரிய ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டரை வச்சு மோகன்லால் எப்படி நடிக்க போறாரு, எப்படி இணைய போறாரு. ஆனா இந்த படத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அஜித்துடைய பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் பாட்டில் பக்கத்துல கேரளால ஷூட்டிங் நடந்ததுல 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நேரமா ஒரு 1.5 மணிக்கூர் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் நிறைய அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் பகிர்ந்து இருக்கிறாங்க. அதனால மோகன்லால் அஜித்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராகவே இருக்கும். அதனால அந்த சூப்பரான ஒரு சில விஷயம்தான் இந்த படத்துல ஒத்து வருவான்னு நினைக்கிறேன். மோகன்லாலுக்கு இந்த படத்துல நல்ல ஒரு கேரக்டர் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல மோகன்லால் அஜித்துக்காக வேண்டியே இந்த படத்துல நான் கண்டிப்பா நடிக்கத்தான் போறேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அஜித்துக்காக வேண்டி நிச்சயமாக ஒரு ரோல், ஒரு சீனா இருந்தாலும் கூட அஜித்துக்காக வேண்டி நான் இந்த படம் நடிப்பேன். அஜித் எங்க இருக்கிறாரு, மோகன்லால் எங்கே இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நடிகர் மத்தியில அஜித்துக்கு மோகன்லால் இந்த அளவு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறான்னா அப்ப மோகன்லாலுடைய ஒரு இது எப்படி இருக்கும். இந்த பட்டிக்குள்ள நமக்கு இதை சிந்திச்சு பார்க்கும்போது நிச்சயமாக மோகன்லாலுக்கும் அஜித்துடைய ஒரு கான்செப்ட் விசித்திரமா இருக்கும். நிச்சயமாக இந்த படத்துல மோகன்லால் வில்ல கெட்டப் நடிக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல இருக்கு. அதை எப்படி பண்ண போறாரு, எப்படி பண்ண முடிக்க போறாருன்னா நமக்கு பொறுத்துறது தான் பார்க்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை 64 மிகப்பெரிய ஒரு படமாகத்தான் வரப்போகிறது. அதுல நீங்க சூடான ஒரு விஷயமாக இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த மோகன்லாலும் அஜித்தும் இதுதான் முதல் முறையாக சினிமால சேர்ந்து நடிக்க போறாங்க. இந்த நடிப்பு மூலமாக மோகன்லால் அஜித்துக்கு பெரிய ஒரு இது இருக்கும். அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரிய ஒரு ஓப்பனிங் நடிகர், பெரிய ஒரு ஃபேன்ஸ், கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு தல நடிகர். அப்பேற்பட்ட ஒரு நடிகர் கூட மோகன்லால் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு இது பண்றான்னா நிச்சயம் மோகன்லாலே நல்ல ஒரு இதாக அஜித்தை எதிர்பார்க்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால அஜித் கூட மோகன்லாலுக்கு நெருங்கி நடிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறார். பெரிய ஒரு நடிகர் என்ற பாகுபாடு இல்லாம அஜித்துக்கு மோகன்லால் நடிக்கிறது பெரிய விஷயம். அஜித் கூட மோகன்லால் இணைஞ்சு நடிக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக மோகன்லாலுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சிருக்கிறது. தலக்கும் நம்ம மோகன்லால் கூட இணைஞ்சிருக்கிறதால கேரளால இந்த படம் ஓடுறதுக்கு இன்னும் பெரிய ஒரு மார்க்கெட்டை உயர்த்துமான்னு நினைக்கிறேன். அஜித்துக்கு கேரளால தான் ரொம்ப மார்க்கெட் ரொம்ப குறைவா இருக்கும். இந்த படத்தோட நிச்சயமாக அஜித்துக்கு மார்க்கெட் கேரளாலேயும் உயரும். அதுக்கு பிறகு மோகன்லால் ரசிகர்கள் எல்லாமே அஜித்துடைய ரசிகர் ஃபேனாக மாறுவதற்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. கேரளால இந்த படம் ரொம்ப வெற்றி படமாக ஓடினா ரொம்ப ஒரு பாக்கியமாக இருக்கும். அது அஜித்துக்கும் பெரிய ஒரு தூண்டுதலா இருக்கும். மிகப்பெரிய ஒரு சாதனை படமாக இந்த படம் அமையும் என்ற நம்பிக்கையா இருக்கிறது. அடுத்த 2026ஆம் ஆண்டு நிச்சயம் இந்த படம் ரொம்ப ஒரு தூக்கலான ஒரு படமாக நமக்கு ரிலீஸ் காத்திருக்க போறது. பொங்கலா அல்லது தமிழ் புத்தாண்டா, இப்படி இந்த படம் எப்படி இறங்கும் உள்ள கணிப்பு தான் இன்னும் வெளியாகல. படம் நிச்சயமாக அக்டோபர் இல்லது ரெண்டுல ஒரு மாசத்துல இந்த படம் ஷூட்டிங் தொடங்கிருக்கும். இப்பவே அப்டேட் நடிகை எல்லாம் ஸ்ரீ அவங்க ஒரு KGF 2ல நடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை எல்லாம் இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. முக்கியமான நடிகர்கள் இந்த படத்துல இணைஞ்சியாச்சு. இன்னும் நடிகர் செலக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த படத்தை நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. நான் இயற்கை 64 பெரிய தூக்கலா இருக்கும். அஜித் ரசிகர்கள் என்ப ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.